ஈரோட்டிலிருந்து திருச்சி செல்லும் பயணிகள் விரைவு ரயில் கரூரிலேயே நிறுத்தப்பட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கைக்குழந்தையுடன் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஈரோட்டிலிருந்து கரூர் வழியாக திருச்சி வரை செல்லும் பயணிகள் விரைவு ரயில் நாள்தோறும் சென்று வருகிறது. வழக்கம் போல் இன்றும் ஈரோட்டிலிருந்து திருச்சி புறப்பட்ட ரயில் திருச்சி அருகே பராமரிப்பு வேலை நடைபெற்று வருவதால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த வழியில் ரயில்கள் இயங்காது என சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. இதனால் அந்த ரயிலில் வந்த பயணிகள் அனைவரும் கரூரிலேயே இறக்கிவிடப்பட்டனர். இதனால் கைக்குழந்தையுடன் பயணிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து கரூர் நிலைய மேலாளரை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். அப்போது 12:45 மணிக்கு பாலக்காட்டிலிருந்து திருச்சி செல்லும் ரயிலில் ஏறி செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் பயணிகள் ஈரோட்டில் டிக்கெட் எடுக்கும் போதே கூறியிருந்தால் மாற்று வழி ஏற்பாடு செய்திருப்போம் என வாக்குவாதம் செய்தனர். என் பேர் ஆர்த்தி. ஈரோட்ல இருந்து நாங்க வந்தோம். 8:10க்கு ட்ரெயின் எடுத்தாங்க. திருச்சி வரைக்கும் நாங்க பேசஞ்சர் டிக்கெட் எடுத்தோம். ஆனா இப்ப கரூர்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. கரூர்ல நிறுத்தியுமே நாங்க ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் சும்மாதான் நிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் போகாதுன்ற பதிலே சொல்றாங்க. மக்கள் வந்து கொழும்பு மாற்று இது கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 12 மணிக்கு ஒரு பாஸ்ட் ஏதோ வருது அதுல போங்கன்றாங்க. இப்ப ஆயிடுச்சுங்களா, நாங்க வந்து ஒரு 1.5 மணி 11 மணிக்கு தான் வந்துச்சு வந்தோம். அதுக்கப்புறமும் இன்ஃபர்மேஷன் 10:30க்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறமும் சொல்லவே இல்லை. ஹாஃப் அன் அவர் சமோசா விற்கிறவர் தான் வந்து எங்கள்கிட்ட சொன்னாரு ட்ரெயின் போகாது கழட்டிட்டாங்க, பாலக்காடுக்கு மாத்தி விட்டாங்க. நான் யூடிஎஸ்ல தான் போட்டேன் டிக்கெட். அதுலயும் ஷோ பண்ணல. வேர் இஸ் மை ட்ரெயின்ல போட்டாலுமே என்ன காமிக்குது, அடுத்த ஸ்டேஷன் போற மாதிரி தான் காட்டுது. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த ஸ்டேஷன் போற மாதிரி தான் காட்டுது. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்டா அவர் எனக்குலாம் தெரியாது, டிக்கெட் கவுண்டரை கேளுங்கன்றாரு. டிக்கெட் கவுண்டரை கேட்டா இவ்வளவு கேளுங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, நாங்க எதுவும் போயிடுவோம்.